வணக்கம். மனசாட்சி தொலைக்காட்சிக்காக கிருத்திகா. மலைவாழ் மக்களை வெளியேற்றிய கிராமம். கடந்த 10 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகளுக்கு ஏங்கும் மக்கள். கண்டுகொள்ளுமா மாவட்ட நிர்வாகம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குருப்பட்டி கிராமம். இந்த கிராமம் தேன்கனிக்கோட்டை தாலுகா இருதுக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்டது. இந்த கிராமத்தில் 90% குறும்பர் இன மக்கள். 30 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த மலைவாழ் மக்களை கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தீண்டாமையை காட்டி கிராமத்தில் வாழ்ந்து வந்த தாழ்த்தப்பட்ட 7 குடும்பங்களை சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோரை கிராமத்திலிருந்து வெளியேற்றியுள்ளனர். கிராமத்தை விட்டு வெளியேறிய மலைவாழ் மக்கள் எந்த ஆதரவும் இன்றி தவித்துக் கொண்டே அருகிலுள்ள வனப்பகுதியை ஒட்டி வனப்பகுதியில் கிடைக்கக்கூடிய பலகை, மூங்கில் மரம் உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தி குடிசைகள் அமைத்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த மக்கள் கடந்த 10 ஆண்டுகளாக மின்சார வசதியின்றி இருளில் விஷ ஜந்துக்களுடன் வாழ்ந்து வருகின்றனர். இது மட்டுமின்றி குடிக்க கூட தண்ணீரின்றி ஏரிகளில் மாசடைந்துள்ள நீரை அருந்தும் நிலைதான் உள்ளது. மாணவர்கள் படிக்க கூட முடியாமல் தவித்து வருகின்றனர். இரவு நேரங்களில் வீடுகளின் அருகிலேயே காட்டு யானைகள் வந்து செல்கின்றது. மழைக்காலம் என்றால் வீடுகளில் மழைநீர் சொட்ட சொட்ட இருளில் ஒருவித பதற்றமான சூழ்நிலையில் வாழ்வா சாவா என்று ஒவ்வொரு நாளும் கழித்து வருகின்றனர். இது குறித்து பல முறை அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்கின்றனர் அந்த மக்கள். சுதந்திரம் அடைந்து 71 ஆண்டுகள் கடந்தும் மலைவாழ் மக்கள் தான் வசித்த கிராமத்தை விட்டு வனப்பகுதியில் வாழும் அவல நிலை தொடர்கின்றது. இவர்களின் துயரத்தை போக்க அரசு போர்க்கால அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள மனசாட்சி தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி. எங்கள் மாமா காலத்துலேருந்து குருபாட்டில் தான் இருந்தோம். 30 வருஷம் ஆச்சு. என்னை கல்யாணம் செஞ்சுன்னு வந்ததுலேருந்து அங்கே தான் இருந்தோம். எங்களை தடுத்து 7 வருஷம் ஆச்சு. நாங்கள் காட்டு வாரத்தில் வீடு கட்டினிக்கிறோம். எங்களுக்கு கரண்ட் வசதி இல்லை, வீடு வசதி இல்லை. மழை வந்தால் தண்ணி உள்ளே வருது. பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு கரண்ட்டு இல்லை, வெளிச்சம் இல்லை படிக்கிறதுக்கு. அவங்களுக்கு ஸ்கூலுக்கும் வசதி இல்லை. அதனால் கொஞ்சம் பிள்ளைங்களே நிறுத்திட்டுக்கிறோம். கொஞ்சம் பேர் போகிறாங்க. ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு வர தூரம் போகணும். யானைங்க வந்தால் யானைங்க வந்துருந்தா கரண்ட்டு இல்லை எங்களுக்கு. யானைங்க வந்தால் கூட இருட்டாக இருக்குது, தெரியாது. இந்த மாதிரி நிலவரத்தில் இருக்கிறோங்க சார். நீங்கள் எங்களை பார்த்து நீங்கள் எது வசதி செய்யணும் எங்களுக்கு.